இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ரத்னா கொண்டுன்னா என்னால் தாங்கிக்கிட முடியாதுல்ல. அவ மற்ற தங்கச்சிங்க மாதிரி இல்லை, ரொம்ப பாவம். இன்னும் சின்ன வயசுல நான் வேலைக்கு போயிட்டேன்டா, இவ தான் இந்த வீட்டை பார்த்துக்கிட்டேனா, அப்பனை பார்த்துக்கிட்டேனா, தங்கச்சிகளை பார்த்துக்கிட்டேனா, இவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு படிப்பையும் விடாம எம்பிட்டு பாடுபட்டான்னு எனக்கு தாம்ல தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். அதான் நீ கதை கதையா சொல்லிருக்கியே. நான் பட்ட பாடெல்லாம் ஒண்ணுமே இல்லைல்ல. அவளுக்கு முன்னாடி அவ இந்த குடும்பத்துக்காக எம்பிட்டு கஷ்டப்பட்டிருக்கா, எம்பிட்டு பாடுபட்டிருக்கா, எம்பிட்டு தியாகம் பண்ணிருக்கா. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல. டேய், ஆமால, சில நேரம் நினைக்கிறப்போ எனக்கே அசிங்கமா இருக்கும். எம்பிட்டு கேவலமா நடந்திருக்கேன் அவகிட்ட. அவளை போட்டு என்ன பாடுபடுத்திருக்கேன். ஐயோ, ஒரு பொண்ணா இருந்து இதெல்லாம் அவ எப்படி தாங்கிட்டானே எனக்கு தெரியல. அது மட்டுமா, அந்த வெங்கடேஷ் என்ன பாடுபடுத்திருக்கான். ரத்னாவை தற்கொலை பண்ண வைக்கிற வரைக்கும் போக வச்சுட்டான். நல்லது நடக்கிற நேரத்துல எதுக்கு அவசரமா பேசிக்கிட்டு விடுத்தா. எங்க அப்பா முருகன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவான். பேசாம நீங்க சந்தோஷமா இருங்க. ஆமாண்ணே, நல்ல செய்தி கிடைச்ச நாளு. நல்ல வார்த்தை மட்டும்தான் பேசணும். முன்னையாவது சம்முவ மட்டும்தான் ரத்னாவுக்கு சப்போர்ட். இப்ப அறிவும் இருக்காரு, கூட புள்ளையும் பிறக்க போகுது. இனி ரத்னாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆளா இல்ல. ஆமா, இல்ல விலை காட்டான். நாங்கெல்லாம் எட்டு நின்னுதான் என் தங்கச்சியை பார்த்துக்கிட முடியும். நீதாம்ல அவ கூடயே இருந்து அவளை கண்ணும் கருத்தமா பார்த்துக்கிடன. சண்முகம், உனக்கு எப்படி உன் தங்கச்சி மேல பாசம் இருக்கோ அதே அளவுக்கு ரத்னா மேல எனக்கு காதல் இருக்கு. ரத்னாவை நான் கண் கலங்காம பார்த்துப்ப சண்முகம், கவலைப்படாத. சரி சரி, கண்ணு கலங்கினதெல்லாம் போதும். நான் முதல்ல போய் பாயாசம் பண்ணி எல்லாருக்கும் கொண்டு வரேன்.